மற்றதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் பாட்டு போட்டால் நீங்கள் போய் கேட்டு காசு கொடுத்து கேட்டு வருவீங்க. இங்கே காசு கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் இந்த தலைவர் உங்களுக்கு திருப்தி அளிக்கிற எல்லா வார்த்தையும் பேசுவார். நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக உங்கள் வாக்குரிமையை, உங்களுடைய அரசியல் தேர்வு உரிமையை, உங்கள் ஜனநாயகத்தை அவருக்கு விட்டு கொடுப்பீங்க. ஆனால் அவரு பின்னால் யார் இருக்கா? அந்த கேள்விக்கு இப்போ என்ன பதில்? அது அவரு மட்டும் நான் கேட்கல, கமாடிஃபையான எல்லா கட்சிகளுடைய பிரச்சனை இதுதான். கமாடிஃபையான எல்லா கட்சிகளும்னா புரியல. எல்லா கட்சிகளும் கமாடிஃபை ஆகிடுச்சு, பாலிடிக்ஸை வந்து விற்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை, அதாவது எப்படின்னா, இப்போ நீங்கள் வாக்குக்கு பணம் கொடுக்குற பிரச்சனையை நம்ம தனியாக பார்க்கணும். ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும். ஓட்டுக்கு பணம் கொடுக்குறதுனா என்ன? ஓட்டுங்கிறது உரிமை, என்னோட என்டைட்டில்மெண்ட். அது எனக்கு, நான் போராடி பெற்ற உரிமை. நான் அதை மறந்துட்டேன்னு வைங்க, வாக்கு வெறும் கமாடிட்டியாக மாறிடும், சரக்காக மாறிடும். ஸோ வாக்கு என்னோட உரிமை, நான் விற்கலாம். ஆனால் வாக்கு என்னோட உரிமை, அதை விற்கக்கூடாது. எந்த உரிமையும் நீங்கள் விற்க முடியாது. இப்போ சட்டப்படி உங்களுக்கு வாழ்வுரிமை உண்டு. அதுக்காக உங்கள் உயிரை எடுத்துக்கிற உரிமை உங்களுக்கு கிடையாது. உங்களோட கிட்னியை, உங்களோட உடல் உறுப்புகளை நீங்கள் விற்க முடியாது. அதெல்லாம் நீங்கள் வந்து டொனேட் பண்ணலாமே தவிர விற்க முடியாது. ஏன்னா வாழ்க்கைங்கிறது உரிமை, அதை எடுத்துக்கிற ரைட் உங்களுக்கு கிடையாது. ஸோ உரிமையை நீங்கள் விற்க முடியாது. இப்போ ஆனால் வாக்குரிமை ஏன் வந்து கமாடிஃபை ஆச்சு? நம்ம வந்து எல்லாருமே என்ன பண்ணுறோம், போட்டு காசு வாங்காதான்னு காசு வாங்குறவன் தப்புன்றோம். இல்லை, இது கொடுக்குற மாதிரியான எல்லாத்தையும் சரக்கா மாத்திர ஒரு சொசைட்டியில் நம்ம வாழ்கிறோம். இந்த சொசைட்டியை யார் வந்து உருவாக்குறா? இந்த சொசைட்டி யார் தக்க வைக்கிறா? அங்கங்கே உரிமை பேசின கட்சிகளே இந்த தப்பை செய்கிறாங்கங்கிறப்போ இது வந்து மீறல். ஆனால் ஒரு கட்சியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதே இப்படி பண்ணுறாங்கன்னா அது மீறலா? அதான் கேள்வி. ஓகே, எனக்கு இது எல்லாத்தையுமே ஒட்டி இந்த நியூஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி வந்த கூட்டம் வந்து ஒரு ஏபொலிட்டிக்கலான ஒரு கூட்டம், அவங்க வந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு கூட்டம், அரசியல் இல்லாத ஒரு கூட்டம் அப்படின்னு சொன்னாங்க. மெஜாரிட்டி கூட்டம் வந்து விஜய்க்கு வந்து கூடுது. ஒரு பெரிய கூட்டம், அரசியலற்ற கூட்டம் வந்து விஜய்க்கு வந்து கூடுது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, இப்போ அப்போ அதுக்கு என்ன நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவங்களுக்கு அரசியல் போய் சேரலன்னு புரிஞ்சுக்கலாம். அரசியல் போய் சேராததுக்கு காரணம் யார்? எனக்கு 2 கேள்வி. அவங்கள வந்து அரசியல் படுத்த விரும்பலையா, இல்லை அவங்கள அரசியல் படுத்த முயற்சி செய்யலையா?